மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா, மல்லியை வந்து பார்க்காம நான் வந்து இங்கேருந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து விஜய் வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நேராக வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு வந்து ஆதரவு கிடைச்சதா இல்லையா அப்படின்றத வந்து இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பொறுமையாக பார்த்தாகணும். இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து நிறைய கோபத்தில் வேறு இருக்கார். என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறந்து பேசினா தான் வந்து நமக்கே வந்து புரிய வரும். ஏன்னா வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. ஒரு வேளை சுடரை பற்றி ஏதாவது தெரிஞ்சு வந்து அவ்வளோ கோபமாக இருக்காரா, இல்லை மல்லி வந்து இப்படி பண்ணுறது திரும்பவும் வந்து சுடரை பற்றி, அதாவது ரேணுகாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சு கோவப்படுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து மல்லி மேலே தான் கோவப்படுவாருன்னு நினைக்கிறேன். சுடரை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. மறுநாள் வந்து கல்யாணம். காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு விஜய் வந்து இங்கே உக்காந்துட்ருக்குறது. அங்கே வந்து ஒரே ஒரு படபடப்பாக இருக்குது. நம்ம ரேணுகா வந்து சும்மாவே வந்து எகிரி குதிப்பால அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் எகிரி குதிச்சுட்ருக்கா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்கோம், எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த விஜய் வந்து இன்னுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து அப்படியே வந்து நடித்து தள்ளிகிட்ருக்காங்க. பொய்யான கண்ணீர், பொய்யான அந்த பேசுகிறது, நடிக்கிறது எல்லாமே வந்து விஜய் வந்து இன்னுமே வரல. அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மல்லி தான் வந்து ஏதோ பண்ணி வச்சுருப்பா, அதனால தான் வந்து விஜய் வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே வந்து எல்லோரும் வந்து பழி போட்டுட்ருக்காங்க. இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் இவங்க எல்லாமே வந்து மல்லி மேலே தான் வந்து கோவப்பட்டுட்ருக்காங்க. நிஷா கிளம்பி போயிட்டு நான் போய் மாமாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து மல்லி வீட்டில் வந்து உக்காண்ட்ருக்கிறத பார்த்து, சூப்பர் மாமா சூப்பர், அங்கே காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே உங்கள் மல்லி வீட்டில் வந்து ஜாலியாக வந்து உக்காண்ட்ருக்கீங்களே என்ன மாமா, நாங்கள் எல்லாம் வந்து கல்யாண ஆர்வத்தில் கல்யாணம் நடக்க போதே அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு வந்து நிஷா வந்து விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. விஜயும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் எதுக்காக வந்திருக்கேன் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு. இருந்தாலும் வந்து இந்த நிஷா வந்து கேட்காம சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்கள் மல்லி மட்டும்தான் உங்களுக்கு தேவையா? அங்கே அக்கா வந்து உங்களுக்காக வந்து எவ்வளோ நேரம் வந்து காத்துட்ருக்கா. காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உக்காண்ட்ருக்கீங்க அப்படின்னுலாம் வந்து நிறைய வந்து நிஷா வந்து கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் தான் வந்து மல்லி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. மல்லி வந்ததுமே வந்து உனக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா மல்லி? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து எதுக்கு கெடுக்கிற? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் இருக்குதுன்னு தெரியும். விஜய் மாமாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் இருக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் வந்து நீ எங்கள் மாமாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சுருக்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே வந்து நிஷா வந்து பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்கா. இதில் சம்மந்தமே இல்லாமல் மல்லியை திட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மல்லி சொல்லி தான் வந்து விஜய் வந்து இங்கே இருக்கார், இன்னும் வீட்டுக்கு போகாம அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா புரிஞ்சிட்ருக்கா. ஆனால் வந்து அங்கே நடந்துட்டுருக்கிற உண்மை, அங்கே நடந்த உண்மை வந்து நமக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். விஜய் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ வந்து இங்கே பேசிகிட்ருக்க, ஏற்கனவே நான் கோவத்தில் இருக்கேன், நீ இன்னும் வந்து கோவத்துக்கு கிளப்பாத, ஒழுங்கு மரியாதை நீ இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை பிடிச்சி திட்டி விட்டுருக்காரு விஜய். என்ன நம்மளால் வந்து யோசிக்கவே முடியல. நேற்று என்னடானா மல்லியை பிடிச்சி திட்டுறீங்க, இன்றைக்கி என்னடா நிஷாவை பிடிச்சி திட்டுறீங்க, என்ன தான் விஜய் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. விஜய் நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து காலையில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஈவினிங்கில் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இப்போ மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நிஷாவை திட்டிருக்காரு. ஏன்னா வந்து மல்லி மேலே இருக்கிற உரிமை, மல்லி மேலே இருக்கிற பாசம், விஜய் மட்டும்தான் வந்து மல்லியை திட்டணும். அதுவும் திட்டுறதுக்கான காரணம் அவங்க எல்லாம் வந்து மல்லியை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜயை வந்து மல்லியை வந்து ஏதாவது வந்து சொல்லி மற்றவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நிஷா வந்து மல்லியை வந்து தேவையில்லாமல் கேள்வி கேட்குறது, தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து தான் வந்து விஜய்க்கு கோவம் வந்துடுது. மல்லியை நான் திட்டுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு மல்லியை திட்டுறதுக்கான எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நிஷாவை திட்டி விட்டுறாரு. நிஷாவும் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ போனதுமே வந்து அங்கே என்ன நடக்கும் வீட்டில், கண்டிப்பாக கதிரேசன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாரா, இல்லை விஜய் வந்து மல்லிக்கிட்ட என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து ரேணுகாவை பிடிச்சி தேடிட்டுருக்க, உனக்கு தான் நான் அதில் வந்து தலையிடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன்ல, இதுக்கப்புறமும் எதுக்கு நீ ரேணுகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பி வந்து கல்யாணத்துக்கு போயிடுவாரா. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது.
நம்மளுக்கு வந்து 2மே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது, நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது. நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் வந்து மல்லியால் வந்து எதுவுமே பண்ண முடியும். அப்படி நடந்துடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து 3வது மனைவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துடும். அது ரேணுகாவோட உருவத்தில் இருந்தாலுமே வந்து அவர் ரேணுகா கிடையாது அப்படின்றது ரேணு ரேணுகாவுக்கும் தெரியும், மல்லிக்கும் தெரியும், மல்லியை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து விஜயும் சரி, விஜய் ரேணுகாவோட ஃபேமிலி, நிஷா, கதிரேசன் இவங்க யாருமே வந்து நம்ப மாட்டேறாங்க. இவங்க எல்லாம் நம்பணுன்னா நம்மளுக்கு ஒரு ஆதாரம் தேவை, அவள் சுடர் தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆதாரமும் இப்போ கிடைக்காம இருக்கிறதுனால இவங்களுக்கு நிரூபிக்கவும் முடியாமல், கல்யாணத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே போராடிட்டுருக்காங்க. போராடுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆதாரத்தை தேட போய் தான் உயிரை பணிய வச்சு தன்னோட வாழ்க்கையே வந்து இங்கே மொத்தமாக வந்து காலியாகிருக்கும். அதையும் மீறி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே வந்து ஏன் எதுவுமே கிடைக்காம இருக்கு, அவங்க ட்ரை பண்ணுறதுக்காவது வந்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு புதிய பிரச்சனை வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.